மனம் வலிச்சு தாங்க இந்த வீடியோ போடுறேன். சொல்ல முடியாத பயங்கரமான வலியிலையும் கஷ்டத்துலேயும் தான் இந்த ரோட்டில் இருக்கிற பிள்ளைங்க வந்து இருக்காங்க. சடனாக எங்களுக்கு கால் வந்தது, சோட்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, டெலிவரி பையன் காலில் வண்டி ஏற்றிட்டான்னு சொன்னாங்க. லாஸ்ட் 2 வாரம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு நான் வந்து அப்டேட் கொடுக்கவே இல்லை இன்னும். இந்த மாதிரி தாங்க நாங்கள் போய் 2 வாரத்துக்கு ஒரு சனிக்கிழமை டேட் மேலே போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இவங்களை வந்து போய் பார்த்துட்டு வரணும். ஹாஸ்டல் குழந்தைங்கள நம்ம பிள்ளைங்கள ஹாஸ்டலில் விட்டால் போய் பார்த்துட்டு வருவோம் இல்லைங்களா? அது மாதிரி தான் ராணி, லக்கி, பிங்கி, சோட்டு எல்லாரையும் போய் பார்த்துட்டு வந்தோங்க. அம்மா அப்பா ஹாஸ்டலுக்கு ஏதாவது நம்ம பசங்க அம்மா ஏதாவது எடுத்துகிட்டு வருவாங்கன்னு பார்த்துட்ருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த குழந்தைங்களும் நம்ம அம்மா என்னவோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஆசையாக அன்புக்கும் இந்த பாசத்துக்கும் ஏங்கி நம்ம என்ன எடுத்துகிட்டு போனாலும் அவங்க வாங்கி சாப்பிட்ருவாங்க. அப்படி தான் நான் தயிர், நம்ம ட்ரை ஃபுட்டு எடுத்துகிட்டு போகிறேன்னா இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ சோட்டுக்கும் நம்ம ஊட்டினோம். சோட்டு நல்லா தான் இருந்தான், ஆனால் கொஞ்சம் தூரமாக உக்காந்துட்டு இருந்தான். அங்கேயும் ராணி வந்துடுவா. ராணி வந்து கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருக்கா எல்லாருக்கூடையும். ஸோ சோட்டு தான் ராஜா. அந்த ஓல் ஏரியாவை வந்து அவங்க தான் கார்டு பண்ணிகிட்ருப்பான், சோட்டு தான் கார்டு பண்ணுவாங்க. ஸோ நல்லா இருந்தான். அதுக்கப்புறம் தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ராணி பாருங்கள் எவ்வளோ அழகாக பாவமாக பார்த்துட்ருக்கு. ஏன்னா ராணிக்கும் கேர்டேக்கர்ஸ் இருக்காங்க அந்த ஏரியாவில், இந்த பில்டிங்காரங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ நாங்கள் அடாப்ஷனுக்கு நாங்கள் பார்த்து விட்டுக்கிறோன்னு சொன்னதுனால தான் நம்மளும் அங்கேயே விட்டுட்டு வந்தோம். ஸோ அவங்க கேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவளுக்கும் நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த ரெஸ்ட்டு பிள்ளைங்களும் பாருங்கள் அங்கே தான் இருக்காங்க. ஸோ இப்போ என்னதுன்னா, சடனாக ஒரு கால் வந்தது, இந்த சோட்டுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு. ஸோ நம்ம சோட்டுவை பார்க்க தான் போனோம். நேற்று போனேன் நான். நேற்றுன்னா அதாவது மண்டே, திங்கக்கிழமை போனோங்க. இன்றைக்கி நான் செவ்வாய்க்கிழமை இது ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் என் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவளுக்கும் பாருங்கள், அவனுக்கும் சோட்டு தூக்கிட்டு வரலான்னு போனால் அவன் எங்கள் வாய்ஸ் கேட்டுட்டு ஓடி வந்தான். அங்கே உள்ளேருந்து பில்டிங்குள்ளேருந்து ஓடி வந்துட்டான், அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளேருந்து. அவனுக்கும் கேர்டேக்கர் இருக்காங்க, அதான் பேசிகிட்ருக்காங்க என்கிட்ட. ஸோ நம்ம அவங்களால தொட்டு தூக்க முடியாதுங்க, அதனால தான் நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. நம்ம இப்போ அந்த இடத்துல இல்லை. ராணி, சோட்டு இவங்கெல்லாம் ஒரு இடத்துல, லக்கி இவங்கெல்லாம் ஒரு இடத்துல இருக்காங்க, வேறு இடத்துல. ஸோ அவனுக்கு டிஷர்ட்டை போட்டு தூக்கிட்டு வந்தாச்சு. கால் உடஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. எங்களை பார்த்து ஓடி வந்திருக்கான், சவுண்டு கேட்டுட்டு வந்து நிறைய பேசிகிட்டு இருந்தான் சோட்டு. எங்களால் அதெல்லாம் ரெக்கார்டு பண்ண முடியல. அவங்களுக்கும் சொன்னான் எப்படி தூக்கணும், எப்படி நம்பி வருவாங்க அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கேர் பண்ணலாம், நீங்களும் தூக்கிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் எப்படி தெரிஞ்ச பப்பிங்களாக இருந்தால் எப்படி தூக்கணும்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக என்ன தான் அவன் காலில் வந்து வண்டி ஏற்றிட்டாங்கன்னு சொன்னாங்க. யாரோ டெலிவரி பாய்ஸ் தான் வண்டி ஏற்றிட்டாங்கன்னு சொன்னாங்க. யாராக இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. அவங்களால ஒன்றுமே சொல்ல முடியாது, வழியிலே தான் இருப்பாங்க. பாருங்கள் காருக்குள்ளே உக்காந்துருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. இது வேறு ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டலில் வந்து கூட்டிகிட்டு போய் இப்போ ஃபஸ்ட்டு அவனை பார்க்கணும், அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு போயிட்டுருக்கோம். போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. அவனோட செக்கப் எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்க்க வேண்டியது இருந்தது. என்ன கால் ஊன மாட்டேங்கிறான். கால் ஊனாமல் இருக்குது, அவன் வலிக்குது, தூக்கி வச்சுருக்காங்கிறதுனால எக்ஸ்ரேயில் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வந்தது. அவர் வந்து பாருங்கள் என்ன விஐபி ட்ரீட்மெண்ட்டுன்னு. கண்டிப்பாங்க நம்ம ரெகுலராக பப்பிங்களை இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறதுனால நம்ம பப்பிங்களுக்கு எப்போவுமே ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட்டு தான். அது நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறத பொறுத்து ஹாஸ்பிட்டலையும் மாறிப்பாங்க. ஸோ அவனுக்கு வந்து எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல, ஃப்ராக்சர் இல்லை. ஆனால் தம்பிக்கு வந்து வண்டி ஏறினதில் வீங்கிருக்கு, நரம்பு ஏதாவது ஆயிருக்கும்னு சொன்னாங்க. நர்வ் டேமேஜ் ஆனதுனால சோட்டுக்கு நர்வ் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிடிக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சதுனால சிடிபிசிஆர் டெஸ்ட் எடுத்தாங்க. 2500 rupees ஆகும்னு சொன்னாங்க. பண்ணிட்டோம் நம்ம. ஆனால் சிடி இருக்குதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இவனை வந்து ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாள் அட்மிட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி டியூஸ்டே 8th July. சோட்டுக்கு 0 ட்ரிம் பண்ணதுனால உடம்புல ஹேரே இல்லை, பாவம் முடியலாதனால ரொம்ப குளிரும் அவனுக்கு, பொறுத்துட்டு தான் இருக்கான். சீடி இருக்கிறதுனால இங்கே வைக்க முடியாது, வேறு பப்பீஸ்க்கும் பரவிடும்னு சொல்லிட்டாங்க. அது நிஜம்தானங்க, பரவிடும் இல்லைங்களா? ஸோ நாளைக்கு போய் கேட்கணும் என்ன பண்ணுறதுன்னு. ஸோ நம்ம சோட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டை எங்கே வச்சு பண்ண போகிறோன்னு நான்
உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.